ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷயம்மா சமையல். அடிக்கிற வெயிலுக்கு சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது இல்லையா? அந்த மாதிரி டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீஸ் புலாவ் தான் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்திலேயே வாங்கி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். 1 கப் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பழைய ரைஸ், பார்த்தாவே தெரியும். 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ கொஞ்சமாக, இது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம மற்றதெல்லாம் தாளித்து விடுற வரைக்கும் இந்த பாஸ்மதி அரிசி வந்து ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சோம் அப்படின்னாவே போதும். இப்போ ஒரு குக்கர் வச்சு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலில் செய்கிறதுனா கூட செய்யலாம், பட் நெய்யில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். இதில் நான் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்ததுமே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. ஆயிலில் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா காரம் மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் கூட 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் 1.5 கப் அளவு தண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். என்னோடது பழைய அரிசின்றதுனால நான் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கனாவே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததும் நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் வச்சு அடியிலேருந்து தண்ணி எடுத்து உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து லைட்டாக புளிப்புக்காக லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நிறைய சேர்த்த வேண்டியதில்லை, ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும். 1/2 லெமனில் பாதி ஜூஸ் அளவு சேர்த்துனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. லெமன் சேர்த்துறதுனால லைட்டாக ஒரு புளிப்பு வரும். அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா ஒரே விசில் ஆஃப் பண்ணிடுங்க. நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணியிருக்கனால தான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. விசில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, ரொம்ப சூப்பராக நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காமல் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஈஸி லன்ச் ரெசிபி இது. இதுக்கு பெருசாக சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஒரு ஆம்லெட் போட்டாவே வச்சு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி வந்து மஷ்ரூம் கிரேவி, ராஜ்மா தால் கிரேவி இதெல்லாமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் நைட் டின்னராக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். என்னடா டிஃபன் செய்கிறது அப்படின்ற யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபியும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நைட் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.